ஷேய் விஸ்வ பிரமா நந்தி நவநாத் 2026 அரசியல்வாதி ஒட்டுமொத்தமாக போக வேண்டிய இடத்துல போயிடுவான். முக்கால் சத்தியம் 2026 கணக்கு நீதிமன்ற கோர்ட்டை பூரா நீதிபதியை பூரா கலைச்சி விட பார்த்துட்டான். கலைச்சி விட தான் சண்டைகளுக்கான் பூரா என்னென்ன செய்யுங்கிற வேலை ஆரம்பிச்சிட்டான் அரசியல்வாதி. டெல்லியிலேருந்து தமிழ்நாடு டெல்லி வரைக்கும் இதே கூத்தில் அடிச்சிட்டான். தமிழ்நாடு ரொம்ப மோசத்தில் இருக்கான். கிறுக்கு பிடிச்ச மாதிரி அலைதான். நாய் எப்படி கிறுக்கு பிடிச்ச அலையும், பித்து பிடிச்ச அலையும். அது என்ன காரணம் அப்படின்னா, நாய்க்குட்டி என்ன காரணம்னா சாப்பாடு உணவு இல்லாமல் அது போவோம். இவன் அப்படி கிடையாது. சொத்து ஏகப்பட்டது வச்சுருக்கோம், எழுதி வச்சுருக்கோம், டன்னாக வச்சுருக்கோம், பலாயிரம் கோடி வச்சுருக்கோம்னு தமிழ்நாட்டில் பூரா அரசியல்வாதியை கிறுக்கு பிடிச்சி பித்து பிடிக்க விட்டுட்டார். இப்போ கிறுக்கு பிடிச்சி பித்து பிடிக்க விடுவார். அவன் குடும்பமே அப்படியே லூஸ் மாதிரி அலைய விடுவார். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கோங்கடா பாய்ப்பேகளா. என்ன சேட்டை பண்ணுதான் நீதிமன்ற கோர்ட்டில் பூரா. இப்போ ஜட்ஜியை பூரா கை வைக்க வந்துட்டான். அதுக்கு தான் வழக்கறிஞர் பூரா போட்டாச்சு. தப்பு செய்தக்கா ஒரு நீதிமன்ற கோர்ட்டில் நீதிபதி ஜட்ஜி கோர்ட்டார பூரா அடைக்கலமாக கொண்டு வரணும். வித்தோட்டமாக கடந்த மாதிரி வழக்கறிஞர் ஆடா பாடா ஓடிடுச்சு. 40% கரெக்டாக வழக்கறிஞர்கள் நீதிபதியை பூரா கொஞ்சம் பாதுகாப்பாக தான் வரணும் அப்படிங்கிற கணக்கு அவங்க மனசுக்குள்ளே ஓடுது. டெல்லி டு தமிழ்நாடு டெல்லி புரியுதா. ஊடாளப்பட்ட மாநிலம் எல்லாமே இலங்கை சுலோனில் இருந்து இப்போ இந்த வழக்கறிஞர் பூரா ரவுடித்தனமாக இருக்கான். ரவுடித்தனமாக இராது. என்ன அமைதியாக போ கணக்கு போட்டார். என்ன செய்வார் புரிஞ்சிக்கோ. அசுர வேடத்தில் வாழ்க்கையை தூக்கி உட்காந்துட்டார். குடலும் ஈரக்கோலையும் நடு ரோட்டில் கிடக்கும். சேட்டை பண்ணாத. பாவத்தை செஞ்சவன் பூரா தப்பிச்சு போகிறான். நீ தப்பிக்க விடுத. நீயும் பாவத்தை சேர்த்து வச்சுருக்க. 60%, 40% ஐயா கடவுளே அப்படின்னு பயந்து போய்கிட்டு இருக்கான். 40%, 60% கொண்டா உன் கொலையாக இருக்கேன். அவன் கொலையை நீ அறுத்து விட்டுருத பாவத்தை. ஆனால் உன் கொலையை ஐயா குத்தி ஈரக்கொலையை குடலையும் நடு ரோட்டில் தள்ளிடுவார். புரிஞ்சுக்கோடா. போட்டாடுறா. புரிஞ்சிக்கோ. ராணுவம் உள்ளே வந்துட்டாலும் செக் பண்ணல பூரா அந்த கேஸ் கட்டி செக் பண்ணல நீ சிக்கலை உள்ளே மாட்டிடுவேன். புரியுதா. பூரா சேட்டை பண்ணி வச்சுருக்கான். 50 பேரும் சேட்டை, ஓவர் சேட்டை. என்னென்ன சேட்டை பண்ணணுமோ அத்தனை சேட்டையும் பண்ணுதான். முட்டா பேர், அறிவட்ட முட்டா பேர். பெண்ணு ஆணும் ஒரு பேப்பரை வச்சு நல்லா படுத்து தின்னு மல்லாக்க படுத்து உழைப்பு இல்லாமல் பூரா ஒத்த பேர் கூட உழைப்பு கிடையாது. இந்த உழைக்கிற பேர் பூரா பூமி அழிக்கான். கெட்டடமாக போட, மில்லு தொழிற்சாலை போட, கம்பெனிகளை போட, அங்கே பூரா மண் அள்ளிட்டு போ. இதே ஜோலியாக அந்த பேய்களுக்கு ஏடா பூமியில் விளைஞ்சி திண்டு போங்கடா முட்டா பேய்களா. விவசாயம் கொடுத்துருக்காரு, உயிர் வாழறதுக்கு அதான் கொடுத்துருக்காரு. துவைச்சி போட மாட்டாரா. டெல்லி நீதிமன்றத்தில் வெளியில் கேஸ் கட்டி வெளியே எடுக்கலை. வானரப்படை உள்ள இராணுவப்படை உள்ள கணக்கு வெளியே எடுக்கலை. ஒட்டு மொத்தமாக 13 செயலரை 13 கம்பி. ஒவ்வொரு செயலரையும் 10 லட்சம் ஏக்கரில் போடுவார். அதையும் பார்த்துக்கோ. 10 லட்சம் ஏக்கரு. புரியுதா. நீ ஏக்கர் வச்சுருக்கோ. ஒன்று மூலையில் ஓடுறதுக்கு தான் போடுறாரு. 10 லட்சம் ஏக்கரில் ஒவ்வொரு நீதிமன்றத்திலேருந்து கணக்கெடுக்க அங்கே தள்ளிடுவாங்க. ஒரு நீதிமன்றம் என்ன கணக்கு. டெல்லியிலேருந்து தமிழ்நாடுனா ஒரு நீதிமன்றம். ஒரு நீதிமன்றத்துக்கு 3 நீதிமன்றத்தை சேர்த்துருவார். தமிழ்நாடு, ஆந்திரானா கர்நாடகா, இலங்கை இப்படி சேர்த்து மொத்தமாக வலித்து ஒரு செயலரில் தள்ளிடுவார். புரியுதா. அப்படியே 4-5 சேர்த்து மொத்தமாக தள்ளிடுவார். ஒரு செயலரில் கிடங்க ஆண் பெண்ணுமா பிணைஞ்சு கிடங்கன்னு விட்டுருவார். திங்கிறதுக்கு டைம் 2 வேலைக்கு தான் போடுவாங்க. அது கூட எத்துவாங்க. மூஞ்சி மோரில் எத்தி சாப்பாடு கொடுப்பாங்கடா. நீங்கள் செஞ்ச சேட்டை பாவத்தை செஞ்சு கண்டார வழி முட்டா குய் மக்களா. முக்கால் சத்தியம்டா.